ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்ரீ கிரியேஷன். இன்றைக்கி நம்ம என்ன ஸ்டிச் பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜரி த்ரெட்டில் டபுள் செயின் ஸ்டிச் எப்படி போடுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நான் ஆல்ரெடி கிளாஸஸ்லேயே போஸ்ட் பண்ணியிருப்பேன். டபுள் செயின் ஸ்டிச் வந்து சில்க் த்ரெட்டில் எப்படி போடுறது அப்படின்னு போஸ்ட் பண்ணியிருப்பேன். இப்போ ஜரி த்ரெட்டில் எப்படி போடுறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ட்ரா பண்ணிக்கிட்டேன். ஜரி த்ரெட்டில் நம்ம எந்த ஒரு ஸ்டிச் போட்டாலுமே சிங்கிள் த்ரெட்டாக தான் யூஸ் பண்ணணும். சில்க் த்ரெட்டில் யூஸ் பண்ணுற மாதிரி டபுள் த்ரெட்டாக யூஸ் பண்ணக்கூடாது. டபுள் ஸ்டாண்ட்ஸ் எடுத்து நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இப்போ ஜரி த்ரெட்ல நான் நாட் போட்டுட்டு, கையில வந்து ஒரு ஃபிங்கரால லூப் மாரி ஃபார்ம் பண்ணிட்டு, கீழ வந்து கொண்டு போயிட்டு அந்த ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கு இல்லைங்களா? நம்ம நார்மலா செயின் ஸ்டிச் போடுவோம் இல்லைங்களா? அதே மாரி தான் அந்த லைன்ல வந்து செயின் ஸ்டிச் நம்ம போட போறோம். நீடில பின் பண்ணி, கீழ வந்து ஒரு ரொட்டேட் பண்ணி, அந்த த்ரெட்ல வந்து ரொட்டேட் பண்ணி, நம்ம மேல வந்து எடுத்தோம் அப்டின்னா, நம்மளுக்கு வந்து ஸ்டிச் வந்து கெடைச்சிரும். ஓகேங்களா? இப்போ டபுள் செயின் ஸ்டிச்சுக்கும், பார்டர் செயின் ஸ்டிச்சுக்கும் ஒரு டிஃப்ரெண்ட்டுமே கிடையாது. 2மே வந்து ஒரே மெத்தட் தான். இது வந்து டபுள் செயின் ஸ்டிச், அது வந்து பார்டர் ஸ்டிச். உங்களுக்கு டிஃப்ரெண்ட் புரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் அது தனி கிளாஸ், இது தனி கிளாஸா நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இந்த 2மே வந்து நம்ப ப்ளவுஸ் ஒர்க் பண்ணும்போது ஸ்டார்ட்டிங்கில யூஸ் பண்ணுவோம். 2 to 3 லைன் வந்து ஸ்டிச்சிங்கில வந்து அந்த பீட்ஸ்லாம் அடிபடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாரி ஸ்டிச்சஸ் நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறம் பீட்ஸ் ஒர்க் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? இப்போ பாருங்க, நான் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ல வந்து இந்த ஸ்டிச் போட்டுட்டேன். இப்போ டபுள் செயின் ஸ்டிச் அப்படிங்கும்போது இன்னொரு செயின் வந்து நம்ம கொண்டு போணும். ஓகேங்களா? அதுக்கு வந்து நம்ம நாட் போட தேவையில்ல. அப்படியே கீழ பக்கத்திலேயே வந்து ஒரு குட்டி ஸ்டிச்ச ஆப்போசிட்ல போட்டுட்டு, அதுக்கப்புறம் பக்கத்திலேயே டபுள் செயின் ஸ்டிச் இன்னொரு ஸ்டிச் போடும்போது நம்மளுக்கு டபுளா கிடைக்கும். செயின் ஸ்டிச்சே வந்து 2ஆ கிடைக்கும். ஓகேங்களா? இத தான் வந்து நம்ம டபுள் செயின் ஸ்டிச் அப்படின்னு சொல்றோம். இந்த டபுள் செயின் ஸ்டிச் நான் ஏன் அவ்வளோவா கிளியரா எக்ஸ்ப்ளைன் பண்ணல அப்படின்னா, பார்டர் ஸ்டிச்லேயே நான் எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருப்பேன். அதுவும் இல்லாம நான் சில்க் த்ரெட் போடும்போது டபுள் ஸ்டாண்ட்ஸா எடுத்து நான் கிளியராவே எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டேன். நீங்க என்னோட ஸ்டூடெண்ட்டா இருந்தா, உங்களுக்கு நீங்க ரெகுலரா கிளாஸ் அட்டெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும், ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நீங்களும் நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடுற கிளாஸஸ், வீடியோஸ், ஸ்டூடெண்ட் ஒர்க் எல்லாமே உடனே உடனே நோட்டிஃபிகேஷன்ல வரும். நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சா மட்டும் தான். அதனால கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப செகண்டா ஒரு லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு, அதில நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நாட் வீடியோவுமே நான் வந்து தனியா கிளாஸஸ்ல வந்து போட்டிருக்கேன். அதையுமே நீங்க செக் பண்ணி பாருங்க. நீங்க புதுசா இப்ப தான் நம்ம சேனல பார்க்குறீங்க அப்படின்னா, நெறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு புரியல அப்படின்னா என்கிட்ட கேளுங்க. ஓகேங்களா? இப்ப இதில வந்து என்ன ஷேப் போடணும் அப்படின்னா, 3 ஷேப் குடுக்குறேன். 3 ஷேப் போடுங்க. ட்ரையாங்கிள் ஷேப் 1. இதில வந்து கார்னர்ஸ்லாம் எப்படி நான் போடணும் அப்படின்னும் சொல்லிக் குடுத்துருப்பேன். இப்ப மறுபடியுமே நான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறேன். இதில வந்து ட்ரையாங்கிள் போடணும், சர்க்கிள் போடணும், ஒரு ஸ்கொயர் ஷேப் மாரி போடணும். ஓகேங்களா? இப்ப இந்த ஷார்ப் இருக்கு இல்லைங்களா? இந்த ஷார்ப் மட்டும் எப்படி நான் வளைச்சு போடுறது அப்படின்னு நான் சொல்லிக் குடுக்குறேன். ஃபர்ஸ்ட்டு நீங்க ஸ்ட்ரெயிட் லைன் போட போறீங்க. அடுத்து ட்ரையாங்கிள் ஷேப், சர்க்கிள், ஸ்கொயர் போட்டுட்டு தென் 15 சென்டிமீட்டர்ல எனக்கு டிசைன் பண்ணி கண்டிப்பா சென்ட் பண்ணணும். ஓகேங்களா? இப்ப நெக்ஸ்ட்டு என்ன பார்க்கலாம் அப்படின்னா, இந்த ஸ்கொயர் ஷேப்ல எப்படி இந்த எட்ஜஸ்லாம் வந்து ஃபில் பண்றது? எட்ஜஸ் எப்படி போடுறது? அப்படின்னு நெறைய பேத்துக்கு டவுட் இருக்கு. அந்த டவுட்ட நான் கிளியர் பண்றேன். ஓகேங்களா? இப்ப பாருங்க, நான் வந்து லைன்ஸ் போட்டுட்டேன். லைன்ஸ் போட்டுட்டு இப்ப இந்த பக்கம் இந்த சைடு இருந்து நான் ஸ்டிச் போடணும். அடுத்து எப்படி போடணும்? இந்த பக்கம் தானே பாக்ஸ் இருக்கு. அதனால நம்ம எந்த பக்கத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோமோ, அதுக்கு ஆப்போசிட்லேருந்து ஒரு குட்டி செயின் ஸ்டிச் போட்டுட்டு, மறுபடியும் நம்ம ஸ்ட்ரெயிட் லைன் போடுற இடத்துக்கு நம்ம அப்படியே இழுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு கரெக்டான லைன் கிடைக்கும். ஓகேங்களா? நான் சொல்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னாலும், நான் போடுறத வந்து நீங்கள் ஒன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நல்லாவே புரியும். இப்போ பாருங்க, நான் இந்த லைன வந்து முடிச்சுட்டேன். இப்ப இந்த சைடு தானே நான் ஸ்டிச் போடணும். இப்ப மேல ஒரு குட்டி ஸ்டிச் போடுறேன். குட்டி ஸ்டிச் போட்டுட்டு மறுபடியும் கீழ இழுக்கும்போது அந்த ஷார்ப் எட்ஜ் வந்து கிடைக்கும். நான் ஏன் இப்படி மேல ஒரு ஸ்டிச் போடுறேன் அப்படின்னா, அந்த ஷார்ப் எட்ஜ் வேணும் இல்லைங்களா? ஸ்கொயர் ஷேப் அப்படின்னு தெரியணும் இல்லைங்களா? அதுக்காக தான் நான் எக்ஸ்ட்ரா ஆப்போசிட் சைட்ல வந்து ஒரு குட்டியா ஒரு செயின் ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் போடுறேன். இப்ப எனக்கு இந்த பக்கம் லைன் வந்திருக்கு அப்படிங்கிறனால, நான் அதுக்கு ஆப்போசிட் சைட்ல ஒரு குட்டியா ஒரு ஸ்டிச் போட்டுட்டு அதுக்கப்புறமா நான் வந்து இந்த சைடு வந்து ஸ்டிச்சஸ் போட்டு கன்டின்யூ பண்ணுறேன். ஓகேங்களா? இதே மாரி தான் இது வந்து சிங்கிள் ஸ்டிச்சில போட்டிருக்கேன். இந்த ஸ்கொயர்லேயே வந்து நீங்க டபுள் ஸ்டிச்சில போடணும். டபுள் செயின் ஸ்டிச்சில போடணும். இப்ப நீங்க இத வந்து நாட்லாம் போட தேவையில்ல. மறுபடியும் இதே இடத்துல ஒரு குட்டியா ஒரு ஸ்டிச் போட்டுட்டு, மறுபடியும் நீங்க கன்டின்யூ பண்ணலாம். இப்ப நான் எந்த நாட்டுமே போடல. இதுக்கு ஆப்போசிட்ல இருந்து நான் இப்ப மறுபடியும் கொண்டு போறேன். பாருங்க. இப்ப மறுபடியும் நான் இந்த பக்கம் போறனால மறுபடியும் அதே மாரி தான் நான் அதே தான் ஃபாலோ பண்ணி போட்டுட்ருக்கேன்.
எப்பயுமே ஸ்டிச்சஸ் நீங்க செயின் ஸ்டிச் போடுறீங்க அப்படின்னா, சின்ன சின்ன ஸ்டிச்சா போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு நீட்டா இருக்கும். இந்த டபுள் செயின் ஸ்டிச்சில வந்து ஓரளவுக்கு மீடியமா போடுங்க. நான் நார்மலா இந்த ப்ளவுஸுக்குலாம் ஒர்க் பண்ணும்போது, குட்டி குட்டி ஸ்டிச்சா போட்டு பண்ணீங்கன்னா, ப்ரொஃபஷ்னலா பண்ணுன மாரி இருக்கும். ஓகேங்களா? இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். இந்த டபுள் செயின் ஸ்டிச்சில ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா, என்கிட்ட வாட்ஸ்அப் குரூப்ல இருக்க ஸ்டூடண்ட்ஸ் வாட்ஸ்அப்ல கேளுங்க. இல்ல நீங்க யூடியூப் பார்த்தே கத்துக்கிறேன், எனக்கு கிளாஸ்லாம் ஜாயின் பண்ண வேண்டாம் அப்படின்னா, நீங்க வந்து தாராளமா யூடியூப் பார்த்தே கத்துக்கோங்க. நீங்க கமெண்ட்ல டவுட் கேட்டாலும் நான் கிளியர் பண்றேன். உங்களுக்கு நம்ம கிளாஸ் புரிஞ்சுச்சு, புடிச்சிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்மளோட ஸ்டூடண்ட் ஒர்க், மெஹந்தி கிளாஸ் ஸ்டூடண்ட் ஒர்க், ஆரி ஒர்க் கிளாஸ் ஸ்டூடண்ட் ஒர்க், ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் ஸ்டூடண்ட் ஒர்க் எல்லாமே நான் அப்லோட் பண்ணிட்டே தான் இருப்பேன். நீங்க அதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க நம்ம சேனல கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, நான் இந்த ஸ்கொயர வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்ப அத நான் முடிக்க போறனால, இந்த இடத்துல மட்டும் ஒரு நாட் போட்டு, நான் இந்த ஸ்கொயர வந்து நான் இப்ப கம்ப்ளீட் பண்ண போறேன். ஓகேங்களா? உங்களுக்கு இதுல ஏதாச்சும் புரியல அப்படின்னு டவுட் கேளுங்க. நீங்களும் நம்ம கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் இருந்தா, ஸ்க்ரீன்ல தெரிய நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. நான் கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். எப்படி ஜாயின் பண்ணணும், கிளாஸ்ல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.